பார்வையில பாமக யாரோடு கூட்டணி வைக்கும்? இதெல்லாம் ஒண்ணும் பெரிய கேள்வியே கிடையாதுங்க. எங்க அதிக சீட் குடுக்குறாங்களோ அங்க போவாங்க. வேற என்ன இருக்குது? இதெல்லாம் பெரிய பாமகவுக்குன்னு ஒரு 50% வாக்கு சதவீதம் இங்க இருக்காங்க. ஏங்க 6% ஓட்டு கூட கிடையாது. அதுவும் குறிப்பிட்ட வட்டாரத்துல வச்சிருக்காங்க. அப்புறம் அவங்க என்ன 7 இடங்கள்ல நாங்க வெற்றி பெறுவோம்னு டாக்டர் சொல்றாரு. ஏன் போன வாட்டி நீங்க 234 தொகுதியில தனியா போட்டி போட்டீங்களே, ஒரு தொகுதியில உங்களால ஏன் வெற்றி பெற முடியல? சட்டமன்ற தேர்தல் 2016 மாற்றம், முன்னேற்றம், அன்புமணி என்னாச்சு? ஒரு தொகுதியில கூட வெற்றி பெறலையா நீங்க? ஆனா இப்ப மட்டும் எப்படி 7 தொகுதியில நீங்க வெற்றி பெற அளவுக்கு என்ன பண்ணிட்டீங்க அதுக்கப்புறம்? 2016க்கும் 2024க்கும் நடுவுல நீங்க பாஜகவோட கூட்டணியில தான் இருந்தீங்க. இருந்து தோத்தீங்க இல்லையா நீங்க? ஒரு தடவ மட்டும் வின் பண்ணீங்க. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் தோத்தீங்கல்ல நீங்க. அதனால 2019ல அன்புமணியே தோத்தாரே தர்மபுரியில. அதனால நானும் சொல்ல வர்றது என்னன்னா, இவர்களுக்கு 7 இடத்துல வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருந்தா நில்லுங்க, தனியா நில்லுங்க. யார் வேணான்னுது? ஆனால் எங்கள் தொண்டர்கள் கூட்டணியாகத்தான் போக விரும்புகிறார்கள். கரெக்ட்டு. கூட்டணி இல்லாட்டி முடியாது தான்.